Praise be to God. Hallelujah. Praise the Lord. 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 எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தை தொடங்குகிற நேரத்திலும் அவருடைய மகா பரிசுத்தமான வல்லமை நம்மை ஆளுகை செய்யும்படியாக உலகமெங்கிலும் இருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையை செய்யும்படியாக தேசத்திலே ஒரு சமாதானத்தை, தேசத்திலே ஒரு நிம்மதியை தேவன் தந்தருளும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமையான பிரசனம் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானதாய் இருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைபடும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் நம்முடைய ஜூன் மாதத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இம்மட்டுமாய் தேவன் நம்மை காத்து வழிநடத்துகிற அவருடைய கிருபைக்காக, அந்த தயவுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். இப்பொழுதும் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கப் போகின்றோம். இன்றைய வேத தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 40 முதல் 43 முடிய உள்ள வசனங்களை நாம் கவனிக்கப் போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்குவாராக. 78ஆம் அதிகாரம் 40 முதல் 43. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரத்திலே கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து தேவனை விட்டு சோராமார்க்கமாய் போகின்றார்கள் என்பதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நான் செய்திக்கென்று நான் என்ன எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். என்னன்னா 41வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கணும். ஆமென். They turned back and tempted God and limited the Holy One of Israel. அப்படின்னு ஆங்கிலத்திலே இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவர்கள் பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள் என்று தமிழ்ல இருக்குது. பட் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல they limited the holy one அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. limited, it means அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தேவனுடைய ஜனங்கள் மட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். இதுதான் இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எப்பொழுதுமே மனிதர்களுக்கு தேவனை பற்றிய சில கருத்துக்கள் உண்டு. அவருடைய வல்லமை, அவருடைய சுகம், அவருடைய அற்புதம், அவருடைய மகிமை ஆகியவற்றை யாரும் முழுமையாக கண்டதில்லை. நம்ம இன்னைக்கு ருசி பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாமே தேவன் அருள்கிற ஈவில் ஒரு சின்ன சின்ன பங்குதான் என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய மேன்மையை என்ன செய்ய முடியலன்னா, அவர்களால் விசுவாசிக்கவும் முடியல, நம்பவும் முடியல. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் செய்த அற்புதங்களையும் கர்த்தர் செய்த அந்த மகத்துவமான காரியங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள். ஸோ இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லிமிட் யுவர் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை நீங்கள் மதிப்பு குறைவாக எடை போட வேண்டாம் என்று உங்கள் மத்தியிலே தாழ்மையோடு இந்த தலைப்பிலே நான் பேச ஆசைப்படுகின்றேன். எனக்கு ஒரு சின்ன காரியத்தில் ஒரு நல்லது நடக்கல அப்படின்றதுனால கடவுள் வல்லமை இல்லாதவர், கர்த்தர் வல்லமை இல்லாதவர், மகிமை இல்லாதவர், அற்புதங்களை செய்யாதவர் என்று ஒரு முடிவுக்கு ஒரு மனிதன் வந்து விடுகின்றான். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கல, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, அதனாலதான் நான் கர்த்தரை இனியும் நம்பல அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, தே லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு. தேவனை மட்டுப்படுத்தினார்கள், தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். எப்பெல்லாம் நான் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம் என்பவைகளிலே நான் குறைவுபடுகிறேனோ அப்ப எல்லாம் நான் கடவுளை மட்டுப்படுத்துகிறேன். ஐ எம் இன்சல்டிங் காட். நான் தேவனை நான் மதிப்பு குறைத்து நான் என் சிந்தையில வைத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அற்புதம் நடக்கல, நான் விரும்பினது எனக்கு நடக்கல, நான் கேட்டது எனக்கு நடக்கல. எல்லா பக்தர்களுடைய வாழ்க்கையிலும், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வெற்றிடம் என்பது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பது உண்மை. ஒருவேளை நீங்கள் நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம், சொந்தங்களை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க
ஏதோ ஒரு இழப்புக்கு மத்தியில தான் நீங்கள் கர்த்தருடைய மகிமைய, கர்த்தருடைய வல்லமைய, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் மட்டுப்படுத்துகிறவராக காணப்படலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 42ஆம் வசனத்தை கவனித்தால் உங்களுக்கு புரியும். நான் அதை திரும்பவும் வாசிக்கிறேன். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவு கைக்கு மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். They forget. தேவன் அவர்களுக்கு செஞ்ச நல்லது கூட அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. இது மனிதனுடைய வாழ்க்கையில இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு சுவாபம் தான். எல்லா நேரத்திலும் மனிதன் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதில்லை. பல நேரத்திலே அவர் செய்த நன்மைகளை நாம் மறந்துடுறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய துக்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை பார்த்து நீங்களும் நானும் சோர்ந்து போய் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நம்ம மறந்து போயிடும். 43ஐயும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எப்படியெல்லாம் அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. Such a miraculous God. ஈஜிப்திலிருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துதான் கொண்டு வருகின்றார். ஆனா வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் சோர்ந்து போனார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா, வழியில இறைச்சி இல்லை என்று சோர்ந்து போனார்கள். வனாந்தரத்திலே உணவுக்காக சோர்ந்து போனார்கள். மேரிபாவின் அண்டையில வரும் பொழுது தண்ணீருக்காக சோர்ந்து போனார்கள். மாராவின் கசப்பை பார்த்து சோர்ந்து போனார்கள். செங்கடலுடைய தடையை பார்த்து சோர்ந்து போனார்கள். இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். So many miracles. கர்த்தர் அவங்களுக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சாலும் அன்றன்றைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அவங்க விசுவாசத்தை தடை பண்ணுது. அவங்க தேவனை மட்டுப்படுத்துறாங்க, அவங்க தேவனை மறந்து போகிறாங்க, நினையாமற் போகிறார்கள், அவருடைய அற்புதங்களை மறந்து போகிறார்கள். இஸ்ரவேலருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதே தான் நீங்களும் நானும் செஞ்சிட்டு இருக்கோம். நிறைய நன்மைகள் ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஒரு பெரிய கிருபை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உயிரோடு வாழ்றோம் அப்படின்னாலே அதுக்காகவே நான் வாழ்நாள் முழுவதும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு ஒரு பாதுகாப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என் ஆத்மாவு குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வர ஒரு கஷ்டத்தை வைத்து நம்ம கர்த்தருடைய வல்லமையை மதிப்பு குறைத்து எடை போடக்கூடாது. அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. கவனிச்சீங்கன்னா வேதத்தில் சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மலாக்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3:6 நாம் வாசிக்கலாம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த டிசாஸ்டர்ல, இந்த வியாதியில, கொள்ளை நோயில, இந்த கடுமையான காலத்துல நான் நிர்மூலமாகாம நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அந்த மாறாத தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து என்னை பாதுகாக்காவிட்டால் என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்னைக்கு
தேவனுடைய ஜனங்களுக்கு எத்தனை போராட்டம், தேவனுடைய ஜனங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள். நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் சாதாரணமானது இல்லை. ஒன்று கூட நம்மளை வாழ வைக்கக்கூடிய பிரச்சனையே கிடையாது. நம்மளை முடித்து கட்டக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய வருமானத்தை எல்லாத்தையும் முடிச்சு கட்டுற மாதிரியான பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குது. ஆனா ஸ்டில் வி ஆர் அலைவ். நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். So don't underestimate the God's power. Don't underestimate the God's miracle. Don't underestimate the God's healing. ஆண்டவருடைய அற்புதங்களையும், ஆண்டவருடைய மகிமையையும், ஆண்டவருடைய கிருபையும், அவருடைய வல்லமையையும் தயவு செய்து உங்க வாழ்க்கையில வந்த ஏதோ 1-2 பிரச்சனைகளுக்காக நீங்கள் மதிப்பு குறைவாக எடை போட்டு விடாதீர்கள். மனசு தளர்ந்து விடாதீர்கள். நீங்க போராட வேண்டி இருக்கிறது, நீங்க ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது, நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையதுன்னு நில்லுங்க. வாழ்க்கையில என்ன இழப்புகள் வந்தாலும், வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும், வாழ்க்கையில என்ன தேவைகள் வந்தாலும் தைரியமா நில்லுங்க. இந்த காலகட்டத்தில் பயம் என்பது மக்களை பிடித்து கொண்டிருக்கிறது. வாழ்வோமா சாவோமா என்று இன்னைக்கு மக்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். எத்திசையிலும் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் எங்கிலும் நாம் கேள்விப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்களுடைய சத்தத்தை கேள்விப்படுகிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய்களுடைய பிரச்சனை, மற்றொரு பக்கத்தில் யுத்தத்தினுடைய பிரச்சனை, மற்றொரு பக்கத்தில் இயற்கை அழிவுகள், பேரழிவுகள் என்று மாறி 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 நம்முடைய தேசங்களில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த அகோரமான காரியங்களில் நாம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இம்மட்டும் நம்மை காத்த கிருபை, இம்மட்டும் நமக்கு உதவி செய்த எபெனேசர் இனிமேலும் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட கடவோம். நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், சில வசனங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். முதலாவது, அவருடைய சுகமளிக்கிற காரியத்தில் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த காட்ஸ் ஹீலிங் அண்ட் மிரக்கிள்ஸ் அண்ட் பவர் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுலையோ, சுகத்திலேயோ, அற்புதத்திலேயோ நீங்கள் ஒரு நாளும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சில சூழ்நிலைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பர்பஸா அனுமதிக்கலாம். நமக்கு தெரியாது கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு, நமக்கு தெரியாது கர்த்தருடைய திட்டம் என்னன்னு. நம்ம இதெல்லாம் சூப்பரா இருக்கும், இதெல்லாம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மனுஷிகத்துல தான் நம்ம நினைப்போம். ஆனால் everything according to the God's purpose, God made everything for his own purpose. அவருடைய சொந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கின்றார். அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இழப்புகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஒரு காரியத்தை நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகின்றார். கவனிங்க. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 25, 26 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே
சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கொடுமையான காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. கடுத்து சொல்றாரு, வியாதிய உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்றாரு. அடுத்தது நீங்க கவனிச்சீங்கன்னா 26, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். நான் ஒரு வேதாகம கல்லூரியிலே வெளிநாட்டிலே ஒரு முறை போயிருந்த பொழுது நான் அங்கே சில பாடங்களை கற்றுக் கொடுத்தேன். அப்போ ஹீலிங் கிஃப்ட்ஸை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த சில மாணவர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஊழியர்கள் விபத்திலே மரிப்பதும், ஊழியக்காரர்கள் வியாதியிலே மரிப்பதும், விசுவாசிகள் விபத்திலே மரிப்பதும், விசுவாசிகள் அகால மரணங்கள் அடைவதையும் வியாதியிலே மரிப்பதையும் குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி கேட்டார்கள். நான் அப்பொழுது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு அருமையான கேள்வியை அந்த மாணவர்களிடத்தில் வைத்தார்கள். நான் சொன்னேன், இன்று இரவு ஜெபித்து நாளை காலை உங்களோடு என்னுடைய ஃபர்ஸ்ட் செஷன் பேசும் பொழுது நான் பேசுகிறேன் என்று நான் அறைக்கு போய்விட்டேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் இல்லை. அவங்க கேட்டதெல்லாம் சில ஊழியர்களுடைய மரணத்தை வைத்து கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிறதெல்லாம் சில விசுவாசிகள் வாழ்க்கையில வெளிப்படையாய் நடந்த சில தீய சம்பவங்களை மனதில் வைத்து கேட்கிறார்கள். கேள்வி சரியான கேள்வி. பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னிடத்துல கேட்டார், டெய்லி ஜெபிக்கிறியா அப்படின்னு. ஆமா, டெய்லி ஜெபிக்கிறேன். எதுக்கெல்லாம் ஜெபிப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் உணர்த்துறார் எனக்கு. அந்த உணர்த்துற அந்த காரியங்களை என்னால் திரும்பியும் நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்றேன். சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன், நன்மைக்காக ஜெபிக்கிறேன், எல்லாமே நான் சொல்றேன். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு ஜெபத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறார். தாவீது ஜெபிக்கிறார், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும் ஒரு ஜெபம் பண்றார். ஒரு நாளாவது என் ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்கட்டும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் என்று கேட்டார் ஆண்டவர். அந்த உணர்வை எனக்கு தந்தார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான் நிறைய ஜெபிச்சிருக்கேன், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னு. ஆனால் பாதி வயதில் என் ஆயுசு முடிவதற்கு முன்பதாக, பூரணம் அடைவதற்கு முன்பதாக நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து வரக்கூடாது என்று நான் இதுவரை ஜெபிக்கவே இல்லை ஆண்டவரே என்று என்னுடைய குறையை நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தேன். அடுத்த நாள் என்னுடைய வகுப்புக்கு போனேன். என் அன்பு மாணவர்களோடு நான் பேசும் பொழுது முதல் ஜெபமாகவே எல்லாரையும் எழுந்து நிற்க வைத்து இந்த ஜெபத்தை செய்தேன். செய்து இந்த வசனத்தையும் அவர்களுக்கு சுட்டி காண்பித்தேன். பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் ஆயுசு நாள் பூரணப்படணும்னு எவ்வளவு பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்போ மேக்சிமம் ஆஃப் பீப்புள் கையே தூக்கல. சுகந்தாரும், ஆரோக்கியந்தாரும், பலனை தாரும், இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். பிரேயர் not only to meet your needs, prayer can extend your lifetime, fulfill your life. உன்னுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தக்கூடியது, உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தக்கூடியது தான் ஜெபம். ஜெபிக்கிறவனுக்கு இந்த உலக பிரகாரமான தேவைகள்
சந்திக்கப்படுகிறது, சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஐ பிலீவ் இட், ஐ பிலீவ் இட், அதை நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு இந்த பாதி வயதில் வரக்கூடிய ஆபத்து, என் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஆபத்து, என் எதிரிகளால் வரக்கூடிய நாச மோசங்கள், தீங்குகள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை ப்ரிவென்ட் பண்றதே பிரேயர் தான். இன்னைக்கு நம்ம நிறைய நெகட்டிவான கன்ஃபெஷன் பண்றோம். நான் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன், நான் போயிருவேன் சீக்கிரமா. ஆமென். வீட்டில் சர்வசாதாரணமாக அறிக்கை பண்றோம். நீங்க வேணா செல்ஃப் இம்போசிங் கர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பை பிளெஸிங்ஸ் ஆர் கர்ஸ் யூ கேன் சூஸ் அப்படின்ற புத்தகத்திலே டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த பாடத்தை நீங்கள் படித்தால் அது நலமா இருக்கும். செல்ஃப் இம்போசிங் கர்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான, ஒரு விவரமான ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு தேவ ஜனங்கள் கிட்ட இல்லை என்பதை நான் இன்னைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பல நேரத்தில் நாமும் அந்த தவறை செய்கிறோம். ஏன்னா சூழ்நிலை நெருக்குது, நம்மளை பிரச்சனைகள் நெருக்குது, நம்மளை போராட்டங்கள் நெருக்குது. அந்த கர்சஸை பற்றி அவர் எழுதும் போது லீகலிசத்தை பற்றி தனியாக எழுதுறாரு, அப்போஸ்டசியை பற்றி தனியாக எழுதுறாரு. எல்லாமே எப்படி ஒரு கர்ஸா உருவாய் வருது அப்படின்றத பற்றி எழுதுறாரு. ஸோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறார். ஸோ ஆண்டவர் சொல்றார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த வசனத்தை சொல்லி இந்த விளக்கத்தை சொன்னேன். அன்றைய மாணவர்கள் சொன்னார்கள், ஐயா தவறு ஆண்டவர் மேல இல்லை, தவறு நம்ம மேலதான், நாம் தான் இன்னும் சரியான விதத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளவில்லை. அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஜெபிக்கிற ஞானம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜெபத்திலே நாம் சரியான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியும். வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பிக்கொண்டு நேரத்தை கழிக்கிறதுனால பிரச்சனைய மாறாதுங்க. சிலர் 3 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, 5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, நாளெல்லாம் விழுந்து ஜெபிக்கிறாங்க. 2 வார்த்தைனால 2 வார்த்தை தேவ ஆவியனுடைய பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல்ல ஸ்பிரிட் ஃபில்டா யூதா 20 சொல்லியபடி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அனுபவம்ன்றது வேறங்க. அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது, அந்த ஜெபத்துக்கு மகிமை இருக்குது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்திலே திருப்பி கொண்டால் நீங்கள் புக் ஆஃப் ஜான், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் விரைந்து வரணும். அங்கே பாருங்கள், ஆண்டவர் 38 வருடம் வியாதியா இருந்த ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வரார். கடந்து அந்த வியாதியஸ்தன் வெகு நாளாய் படுத்திருக்கிறதை கண்டு அவன் வெகு நாளாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்பதை கண்டு ஆண்டவர் அவனிடத்தில் போய் கேட்கின்றார். என்னன்னு கேட்கிறார்? 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்கின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி, இதை செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா, நீ விரும்புகிறாயா, உனக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது. இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, 38 வருஷம் ஆயிடுச்சு நான் படுத்து. இதுக்கப்புறம் எழுந்து நடந்து என் வாழ்க்கையை நான் புதுசாக எங்க தொடங்குறது? 38 இயர்ஸ் என் லைஃப் பேக்ல போயிடுச்சு. 38 வருஷம் படுக்கின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளால 15 நாள் குவாரண்டைன்ல போய் படுத்து எந்திரிச்சு வர்றதுக்கே நம்மளால முடியல. ஒருத்தன் 38 வருஷம் பெட் ரிடன், பிளட் சோர் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. 1 மாசம் படுத்தாலே முதுகுல உடம்புல எல்லாம் பெட் சோர் வரும், அந்த புண்கள் வரும். அது கொடுமையான அனுபவம். செத்தே போயிருவான் மனுஷன். 38 வருஷம் படுக்கையில் கிடக்கிறான். அப்படின்னா டோட்டலி லாஸ்ட் இஸ் ஃபெய்த். அவனுடைய நம்பிக்கை போயிடுச்சு. He underestimate God's anointing, God's power. அதான் உண்மை.
அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புறியா? அதுக்கு கூட அவன் சொல்றது என்னன்னா, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அப்ப கூட அவனுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேலதான் இருக்குது. தன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் தனக்கு சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவர் என்பதை அவன் மறந்து போய் தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நிறைய ரீசன் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே வந்து கேட்டாலும் அவருக்கே நம்ம பதில் சொல்றவங்களா தான் இருக்கிறோம். ஏன்னா முழுக்க முழுக்க நம்முடைய நம்பிக்கை எது மேல போயிருச்சுன்னா, மனுஷிகத்திலே, மருத்துவத்திலே, இந்த உலகத்தினுடைய காரியத்தின் மேல போயிருச்சு. சரி, ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை ஒரு மாதிரி. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் நம்ம மனிதர்களை டிபெண்ட் பண்ண முடியும். we have certain limit and percentage. மருத்துவர்கள் சிறந்த மருத்துவத்தை மனிதர்களுக்கு செய்யலாம். மருந்து மாத்திரைகள் அதனுடைய வேலைகளை சரியான விதத்தில் செய்யலாம். பட் உயிர் காக்கப்படுவது என்பது நம்ம கையில கிடையவே கிடையாது. எந்த மருத்துவத்திலும் கேரண்டியே கிடையாது. ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையில மட்டும்தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பாதுகாக்கப்பட முடியும். சோ இந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேணும். ஆண்டவர் கிருபையில இந்த யாத்திராகமம் 23 சொல்லும் போது ஆண்டவர் வியாதியை சுகமாக்குவேன்னு சொல்லல, ஆண்டவர் வியாதியை விலக்குவேன் அப்படின்றார். விலக்குவேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எராடிகேட் பண்ணுவேன் அப்படின்றார். அதாவது வந்து அதிலிருந்து முற்றிலுமாக அப்படி ஒரு அடையாளமே இல்லாம பண்ணிடுவார். கர்த்தர் நினைச்சு அது செய்ய முடியும். எந்த வியாதியும், இந்த வியாதி என்று அல்ல, எந்த நோயிலிருந்தும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை பாசிட்டிவ் மைண்டோட நம்ம நடத்தும் பொழுது நமக்கு நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பவர், காட்ஸ் மிராக்கிள், காட்ஸ் ஹீலிங் என்னைக்குமே நீங்க பண்ணாதீங்க. ஆமென். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பவர், காட்ஸ் ஹீலிங். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் என்றைக்கும் மதிப்பு குறைவாக நீங்கள் எடை போட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற நடக்கிற ஒரு சில சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அப்படிப்பட்ட முடிவுக்கு வராதீர்கள். ஏன்னா வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, அவர் நோயை நம்மை விட்டு விலக்கி போடுகிறவர். ஆமென். அதனால டிவைன் ஹீலிங் அப்படின்றது நிச்சயமா இருக்கு. அன்னைக்கு பிலிப்பு அன்னைக்கு சமரியால போய் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக்ல ஒண்ணுமே கிடையாது. சமரியால இறங்கின அந்த வல்லமை அபிஷேகமும் நம்ம மேல இறங்குச்சுன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எந்த வியாதியும் ஜெயிச்சுட்டு போகக்கூடிய பலன் உங்களுக்கு எனக்கு இருக்குது. ஆனா நம்ம நம்பிக்கையில எதுல போயிருச்சு தெரியுமா? எல்லாம் மனுஷீகத்துல மனிதர்கள் மேல போயிருச்சு. விஞ்ஞானத்தின் மேல நம்பிக்கை போயிருச்சு, மருத்துவத்தின் மேல நம்பிக்கை போயிருச்சு, மனிதர்கள் மேல நம்பிக்கை போயிருச்சு. படைத்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் குறைந்து விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் இந்த வியாதிகளை மேற்கொள்ள முடியாமல், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் நீங்களும் நானும் கண்ணீரின் ஊடாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நீங்க வேணா வேதத்தை திருப்பினீங்கன்னாக்கா சங்கீதம் 103 அதிகாரத்திலே 2, 3 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். 103, 2, 3. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு நம்ம ஆராதனையை முடிச்சிருவோம். இந்த ஜபத்துடைய வல்லமை என்ன தெரியுமா? இந்த ஜபத்துக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் குழந்தையிலிருந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சபையில ஒரு பாஸ்டர் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு ஒரே சந்தோஷம், ஆராதனை முடிய போகுதுன்னு. ஐயா, இது ஆராதனை முடிக்கிற வசனம் இல்ல, உன் வாழ்க்கை முடிஞ்சு போதாம இருக்கிறதுக்கு சொல்ற வசனம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க,
நம்ம அதோட ஆராதனை முடிச்சுட்டு போயிடுறோம் 2ஆம் வசனத்தோட. ஆமென். 3ஆம் வசனத்துல தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. என்னன்னு ஆரம்பிக்குது? உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். ஆமென். நம்ம மறவாதேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு, அப்பா சாமி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை லேட் ஆயிடுச்சு ஓடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஆமென். ஆனா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஆராதனையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. சுகமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. நன்மையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாரம்பரிய சபைன்னு பலரை பாரம்பரியம் பேசி இன்னைக்கு ஆவிக்குரிய சபை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அதுவும் ஏறக்குறைய பாரம்பரியமா மாறி பாரம்பரியத்திலையும் ஊறி போன ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. எல்லா விதமான பாரம்பரிய காரியங்களும் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மைங்க. இன்னைக்கு தேவன் நம்மளை எல்லாம் சிந்திக்க வைக்கிற ஒரு காலத்திலே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். திரும்பவும் 5ஆம் வசனத்தில் தொடங்குறாரு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகின்றது. எவ்வளவு மகிமையான ஒரு வாக்கியம், எவ்வளவு ஒரு மகிமையான வசனம். திரும்பி என்ன புதுப்பித்து ஏஜ் ஆக ஆக பலனா ஆண்டவர் மாற்றார். நிறைய பேர் வயசாக ஆக வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வயசாக ஆக தான் நம்ம எங்க ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியது. விசுவாசிப்போம், மாற்றத்தை கொண்டு வருவோம், வாழ்ந்து காட்டுவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யோசிச்சு பாருங்க. ஆமென். நான் உன் பரிகாரி, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறவர், நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறவர், நான் உனக்கு பரிகாரியா இருக்கிறேன். So don't underestimate God's healing power. அவர் பரிகாரி என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அவர் பரிகாரி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். கடைசி நேரம், உயிர் போற நேரம், கஷ்டப்படுற நேரம், வியாதியில சிக்கிக்கிட்ட பிறகு பரிகாரின்னு கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை அறிந்தீர்களோ அன்றையிலிருந்தே அந்த பரிகாரியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், ஜெபம் சீரானதாக இருந்திருக்கணும். இருந்தால் அந்த பரிகாரியினுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்கள் ருசி பார்க்க முடியும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதிரா இருக்கலாம், பிரச்சனைகள் எதிரா இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் பரிகாரியாக உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது காரியம் இஸ் மிராக்குலஸ் பவர். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், இதை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தேவனால எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்க வேதத்தை திருப்பினால் அதே மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் மாறாதவர். ஆமென். I am the Lord. I am the Lord. I changed not.
நான் மாறுறதே கிடையாது. நான் நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே தான் நான் இருக்கிறேன். 38 வருஷம் வியாதியில ஒருத்தனுக்கு எப்ப சுகம் கொடுத்தானோ அப்ப என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை தான் இப்பவும். பவுல் காலத்துல என்ன மகிமை வெளிப்பட்டுச்சோ அதே மகிமை தான் என் காலத்துல வெளிப்படும். மோசே காலத்துல என்ன வல்லமை வெளிப்பட்டுச்சோ அதே மகிமை தான் என் வாழ்க்கையில வெளிப்படணும். யோசுவாவுடைய காலங்களில் என்ன ஆசீர்வாதம் வல்லமை வெளிப்பட்டுச்சோ அதே தேவன் தான் இப்போ எனக்கு இருக்கிறாரு. ஆபிரகாம் காலத்துல என்ன தேவன் இருந்தாரோ அதே தேவனுடைய மகிமை தான் இப்பொழுதும் இருக்கிறது. இப்போ எதுவும் மாறல. பிரச்சனை என்னன்னா நாம மாறிட்டோம். ஆமென். ஏன் ஆபிரகாம் காலத்துல அவ்வளோ வல்லமை வெளிப்பட்டுச்சு, மோசே காலத்துல அவ்வளோ வல்லமை வெளிப்பட்டுச்சு? ஏன்னா மோசைக்கு வேற வேலை இல்லை, ஆபிரகாமுக்கு வேற வேலை இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க. மோசே என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன். ஆமென். ஜனங்களை நடத்தினார். 24 மணி நேரம் சுத்தி ஜனங்க இருந்தாங்க. ஜனங்களுக்கு போதித்தார், ஜனங்களை நடத்தினார், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னார், யுத்தங்களை முன்னின்று நடத்தினாரு, போனாரு, வந்தாரு, பார்த்தாரு. அவருக்கு மற்றதுல எதுலையுமே கவனம் செலுத்துறதுக்கு நேரமே இல்லை. நமக்கு அப்படியா? ஆமென். நமக்கு இது எல்லாமே பார்ட் டைம் ஆயிடுச்சு. பிரேயர் பார்ட் டைம், ஃபேமிலி பார்ட் டைம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்ட் டைம், பைபிள் ரீடிங் பார்ட் டைம், காடோட பேசுறது எல்லாமே பார்ட் டைம் தான். அது அக்கேஷனல். நாட் ஓன்லி த பார்ட் டைம், இட் இஸ் அக்கேஷனல். என்னைக்காவது ஒரு நாள் தான் தற்செயலா நடக்கிறது தான் இதெல்லாம். ஆனா எதிர்பார்க்கறது மட்டும் மோசையின் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது என் வாழ்க்கையில் நடக்கணும், தானியேல் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது என் வாழ்க்கையில நடக்கணும். தேவன் மாறல. அன்றைய தானியல்களுக்கு இன்றைய தானியல்களுக்கும் தானியல்கள் மாறிட்டாங்க, மோசைக்கள் மாறிட்டாங்க, யோசுவாக்கள் மாறிட்டாங்க, ஆபிரகாம் மாறிட்டாங்க. அதான் உண்மை. தேவன் மாறல. அதான் வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதுதான் ஆண்டவர் சொன்னார் நமக்கு. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பேதுரு நாட்கள்ல நிழல்ல வைத்திருந்த அதே அற்புதம் தான் இன்னைக்கும், அதே மகிமை தான், அதே தேவன் தான், அதே வேதம் தான், அதே வார்த்தை தான், அதே நாமம் தான், அதே பரிசுத்த ஆவியானவர் தான். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா காலமும் நாட்களும் மாறி இருக்கிறது, மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய டோட்டல் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நாம தான், நம்முடைய வாழ்க்கை முறை தான். வேற யாரையுமே நான் குறை சொல்ல முடியாதுங்க. என்னுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையான காரணம். இதை ஒரு விசுவாசி ஒத்துக்கிட்டார் அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க, அந்த மிரக்கிள் உங்க வாழ்க்கையிலேயே ஆரம்பிக்கும். 5 அப்பா 2 மீனை ஆசீர்வதிச்ச அதே மிரக்கிள் தான் இப்பவும் எனக்கு, அதே மிரக்கிள் தான், அதே மிரக்கிளஸ் காட் தான் இப்பவும் எனக்கு இருக்கிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, தேவனோடு வைத்திருக்கிற உறவு மாறிடுச்சு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மாறிடுச்சு, தேவ வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மாறிடுச்சு. நம்ம எல்லாம் இன்னைக்கு தேவைகளை டிபெண்ட் பண்ணி தேவைகளை சார்ந்து வாழ்கிற மனிதர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாறிட்டோம். மனிதர்களை சார்ந்து வாழ்கிற மனிதர்களாய் மாறிட்டோம், சூழ்நிலைகளை சார்ந்து வாழ்கிற மனிதர்களாய் மாறிட்டோம், பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்கிற மனிதர்களாய் மாறிட்டோம், டிஜிட்டல் மீடியாவை சார்ந்து வாழ்கிற மக்களாய் மாறிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம யாராவது நமக்கு சொன்னாதான் நமக்கு அந்த ஃபெய்த்தே வரும். யாராவது நமக்கு ஜெபிச்சாதான் ஒரு விசுவாசமே வரும். அது வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை ஏதாவது மிராக்கிள் எங்கேயாவது பார்த்தோம், அற்புதம் நடந்துச்சு, ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அப்பா ஆண்டவருக்கு சோத்திரம், கர்த்தர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்ப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்பப்போ உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவர் எப்பவுமே இருக்கிறார், அவர் மாறாதவர். அதான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆர் டோன்ட் மிஸ் ஜட்ஜ்மெண்ட். ஆமென். தேவனை குறித்த தவறான தீர்ப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு தயவாக தேவனுடைய அன்பின் நிமித்தம் உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளணும்.
அங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வருவா. ஆமென். அங்க வந்து சொல்லுவேன், நான் அப்படி கடன்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என் குமாரர்களை கூட அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து அடிமையாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஒரே புலம்பலோடு வருவா. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்பான், உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற, வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான். ஆமென். அல்லேலூயா. வாட் எவர் யூ ஹேவ், உங்ககிட்ட என்ன இருக்குது, தட்ஸ் இனஃப் ஃபார் காட்ஸ் மிராக்கிள். ஆமென். உங்ககிட்ட இருக்கிறது தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானது. நம்ம பிரச்சனையே இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுனால தான். இன்னைக்கு வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிச்சி இருக்கிறதும் போனதா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? அவ சொல்றா, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். கவனிச்சிங்களா? வேறொன்றுமே இல்லை, ஒரே ஒரு குடம் இருக்குது, அதுல எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. உடனே எலிசா சொல்றாரு, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்து, ஆமென், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். கவனிங்க, எதை இரவலா வாங்கிட்டு வர சொன்னா? கடன் எதை வாங்க சொல்றான்? பாத்திரத்தை வாங்க சொன்னான், எண்ணெய வாங்க சொல்ல. பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த காலத்துல நம்ம கடன் தீராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில மிரக்கல் நடக்காததுக்கு என்ன தெரியுமா? பாத்திரத்தை ஒன்ன வச்சுட்டு எண்ணெய போய் கடன் வாங்கிட்டு வருமா. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஆமென். என்னையா இப்படி சொல்லுகிறீ அப்படின்னா, நம்ம எல்லாமே உல்டாங்க. நம்ம ஃபெய்த் உல்டாவா மாறிடுச்சு, நம்ம வர்ஷிப் உல்டாவா மாறிடுச்சு, நம்ம பைபிள் ஸ்டடி மெத்தட் உல்டாவா மாறிடுச்சு, ஆராதனை மெத்தட் உல்டாவா மாறிடுச்சு. எதுவுமே பிபிலிக்கலா இப்ப இல்ல. பிபிலிக்கல் ஆஸ்பெக்ட்ல பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு ஆராதனையோ ஜெபமோ எதையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். சீரழிவு, கலாச்சார சீரழிவு, வேதாகம கலாச்சாரம் இல்ல, திருச்சபையினுடைய அஸ்திபாரம், அடிப்படை உபதேசங்கள் எல்லாமே இன்னைக்கு குலைந்து போய் கிடக்குது. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. எலிசா என்ன சொன்னாரு? ஆமென், பாத்திரத்தை மட்டும் வாங்கு, எண்ணெய வார்த்து ஊத்து. நம்மளும் பாத்திரத்தை வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு எண்ணெய போய் கடன் வாங்கிட்டு வந்து வார்த்து ஊத்துனா எங்கிட்டு போய் அது பெருகும். ஆமென். இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் பார்க்கிறேன். என்ன தெரியுமா? பக்க கீழ்ப்படிதல். ஒரு தேவ மனுஷன் சொல்ற வார்த்தைய, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எல்லாரும் சொல்றதை கேட்டு நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக ஒரு ஜெபிக்கிற மனுஷன் உங்களுக்கு போதகரா, தகப்பனா, உனக்கு ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்ற நல்ல ஆலோசனைய உதாசீனப்படுத்திட்டு கஷ்டப்படாதீங்க, தயவு செய்து சொல்றேன். ஆமென். என்ன சொல்லிட்டார்? பெரிய கஷ்டமான ஏதாவது சொல்லிட்டாரா? எலிசா தீர்க்கதரிசி 4 பாத்திரத்தை வாங்கிட்டு வானாரு. அதை வார்த்து ஊற்று என்று சொன்ன பொழுது அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். என்ன நடந்தது பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். வேதம் சொல்லுகிறது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ட மாற்று முறை அப்படிதான் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு மூலப்பொருள் எண்ணெய் என்பது வருது. அந்த மூலப்பொருள் எங்க இருக்குது? வீட்டிலேயே இருக்குது. அது எக்ஸ்பேண்ட் ஆகணும், அது விரிவாகணும். தட்ஸ் ஆல். மூலப்பொருளை போய் கடன் வாங்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நான் என்ன சொல்ல விரும்புறேன்றது உங்களுக்கு புரியும். ஆமென். ஒரு மனிதனுக்கு
ஆசீர்வாதம் பெருகிறதுக்கான ரகசியம் என்னன்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ், அதுதான் அந்த சோர்ஸ். அதாவது அசட், அவனுடைய அசட் என்ன தெரியுங்களா? ஆயில். அவ்வளவுதான். அதிலிருந்து தேவன் பெருக பண்ண செய்றார். ஆமென், ஆமென். அசட்டை பெருக பண்ண சொல்றார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த அவளுடைய அஸ்திபாரமான அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதாரம், அதுதான் மூலப்பொருள். எந்த ஒரு பிளஸிங்க்கு ஒரு மூலப்பொருள் கண்டிப்பா தேவைப்படுது. அது உங்ககிட்டே இருக்கும். அது நீங்க இரவல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த மிராக்கிளை எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு சில இடத்துல நீங்க வாங்குவீங்க, அதை திருப்பி கொடுத்துருவீங்க, அதுல நஷ்டம் வராது. நம்மால் மூலப்பொருளையே கடனா வாங்குவான். புரியுதுங்களா? பிசினஸ் கான்செப்ட்ல சொல்ல போனா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கடன் வாங்குவான். ஆமென். ஆனா மூலப்பொருள், அவனுடைய அந்த ஃபண்ட் அவங்ககிட்டயே இருக்கும், அந்த சோர்ஸ் அது அவங்ககிட்டயே இருக்கும். அதிலிருந்து ஆண்டவர் பெருக பண்ணணும். அந்த இன்கம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அந்த ஃபண்ட், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய முதலீடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த முதலீட்டையே அவன் கடனாக வாங்கிறதுனால தான் இன்னும் அவனுடைய வாழ்க்கையில இன்னும் கடன் தீராத ஒரு பிரச்சனையாய் உருவெடுக்கிறது. கவனிச்சிங்களா? ஒன்றும் இல்லை, கவனிங்க. காசு கொடுத்து பொருள் வாங்கணும். ஆமென். காசு கொடுத்து பொருள் வாங்குறோம். இது நீங்க என்ன செய்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற மூலப்பொருள், அந்த மூலப்பொருளை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறீங்க. இது எக்ஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆமென். ஆனா கிரெடிட் கார்டை போட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, பணத்தை கொடுக்காம. அதாவது பணத்தை கொடுக்காம உள்ளுக்குள்ள கடனை கொண்டு வரீங்க. அப்ப மூலப்பொருளுக்கே நீங்க கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரீங்க. முதலீடு இல்லாமல் கடன் வாங்குறீங்க. என்னைக்கு நீ முதலீடு இல்லாமல் கடன் வாங்கணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு அந்த கடன் உன்னை தூக்கி சாப்பிட்ரும். அதுதான் வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல கொண்டு போய் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணும். எனக்கு நிறைய பேருக்கு இந்த பிரின்சிபல் புரிய மாட்டேங்குது. ஆமென். சிம்பிளா எலிசா தீர்க்கதரிசி புரிய வச்சார். சிம்பிளா புரிய வச்சார். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது, உங்ககிட்ட என்ன முதலீடு இருக்குது, உங்ககிட்ட வாழ்க்கையில என்ன ஆதாரம் இருக்குது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. அதை எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாரு. மூலப்பொருளுக்கு போய் கடன் வாங்காத. மூலப்பொருள் உங்ககிட்ட இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகட்டும். அதனுடைய சைடு ரிசோர்சஸ் மட்டும் நீ வெளியில வாங்கலாம், அதை திருப்பி கொடுத்துடலாம். பாத்திரத்தை வாங்கி திரும்பி கொடுக்கறதுனால ஒரு நஷ்டமும் கிடையாது. அதனால முதலியே சொன்னேன், அன்றைய எலிசா தீர்க்கதரிசி எண்ணெயை கடன் வாங்க சொல்லல, பாத்திரத்தை மட்டும் இரவல் வாங்க சொன்னான். ஆமென். அப்ப நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னா, விதைய சாப்பிட்டுட்டு எப்படி விதைப்பீங்க? ஒரு விவசாயி என்ன செய்வாரு? நான் நாகை மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், நிறைய அந்த விவசாய பகுதிகளுக்கு, அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்யும் பொழுது அதுல முதல் பங்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விதைன்னு சொல்லி வைப்பாங்க. விதை நெல்லுன்னு வைப்பாங்க. அந்த விதை நெல்லை எவ்வளவு கஷ்டம் வருமோ வந்தாலும் அந்த விதை நெல்லை அவங்க எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த ஹார்வெஸ்டுக்கு அவங்க விதைக்கணும் அப்படின்னா அந்த விதை நெல்லை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அது போக மிச்சத்தை மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதை வியாபாரத்துக்கு அவர்கள் வெளியிலே அனுப்புவார்கள். இதுதான் வாழ்க்கை முறை. விதை நெல்லை அவித்து சாப்பிட்டு விட்டால் வர்ற வருஷம் விவசாயம் படுத்துரும். இது ஒரு சாதாரண விவசாயிக்கு தெரியுது. ஆனா கார்பரேட்ல படிச்சு பெரிய பெரிய டிகிரி வாங்கி MBA ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அது இதெல்லாம் படிக்கிறான். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவன்லாம் இன்னைக்கு கடன்ல இருக்காங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சவன்லாம் பெரிய பெரிய கடன்காரனா இருக்கிறான். இது ஒரு பாமரன், ஒரு சாதாரண விவசாயிக்கு தெரியும். ஆமென். முதலுக்காகவே ஒருத்தன் கடன் வாங்கக்கூடாது. முதல்ல அவங்கிட்ட இருக்கணும், அதை சம்பாதிக்கணும். அந்த முதலை வச்சு அதுக்கு மேல சைடு ரிசோர்ஸ் எல்லாமே காட்ஸ் பவர், காட்ஸ் அனாயிண்டிங் கேன் இன்க்ரீஸ். ஆமென்.
இந்த பைபிள் 5 அப்பம் 2 மீனை ரொம்ப பெருசா பேசுவாங்க. 5 அப்பம் 2 மீனை போய் கடன் வாங்கிட்டு வரக்கூடாது. 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது, முதலீடு இருக்குது. முதலீட்டை நான் பெருகிறதுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த முதலீடு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முதலீட்டுக்கே கடன் வாங்கினால் டெஃபினட்டா சொல்றேன், அந்த கடனுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி. இன்னைக்கு மிகப்பெரிய கடன்காரனா ஒருத்தன் மாறுறதுக்கு காரணம் முதலீடு இல்லாமல் கடனை வாங்குவது. இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது எலிசா தீர்க்கதரிசி நமக்கு ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். அதனால கர்த்தருடைய வல்லமைய நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையில மட்டுப்படுத்தாதீங்க. ஆமென். மிஸ்டேக் நம்ம மேல இருக்குது. நம்ம மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணா ஃபைனான்சியல் பிளெஸிங் அப்படின்றது டெஃபினட்டா சொல்றேன் உங்க வாழ்க்கையில வரும். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆமென். மூணாவது காரியம், காட்ஸ் ப்ரொவிஷன், கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே மிரக்கிள் இப்ப உங்க வாழ்க்கையில நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஆமென். சரி, கவனிங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் 22:14 நீங்கள் கவனிச்சீங்கன்னா அங்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். காட்ஸ் ப்ரொவிஷன், எப்படி தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஆமென். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. என்ன மோரியா மலையை பற்றி இங்க ஆண்டவர் பேசுகிறார். ஈசாக்க பலியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஈசாக்கை அவர் பலியிடுவதற்காக கூட்டிட்டு போறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மலை, இந்த மோரியா மலைக்கு நீ அவனை என்ன செய்ய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றார். ஏன் ஏன் அந்த மலைக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு? இவங்க பலி எங்க வேணாலும் பலியிடலாம் இல்ல? என் வீட்டுக்கு பின்னால கூட நான் பலியிடலாம். ஆமென். எங்க வேணாலும் பலியிடலாமே. ஏன் தேவன் மோரியா மலைக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு? பிகாஸ் அங்கதான் ப்ரொவிஷன் வைக்கப்பட்டிருக்குது. எங்க ப்ரொவிஷன் வைக்கப்பட்டிருக்குது? எங்க உனக்கு உதவி வைக்கப்பட்டிருக்குது? எங்க அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்திட்டு தான் ஈசாக்க பலியிட ஆண்டவர் கூட்டிட்டு போக சொல்றார். ஆமென். அப்ப இது கம்ப்ளீட்லி சப்மிஷன் அண்ட் ஒபீடியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதலுங்க அண்ணா, அக்கா, ஐயா? கீழ்ப்படிதல்னா தேவன் சொல்லுகிற இடத்திலே, தேவன் சொல்லுகிற மலையிலே, தேவன் சொல்லுகிற ஸ்தானத்திலே நீ போகும்போது தான் உன்னுடைய ப்ரொவிஷன் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ப்ரொவிஷன் இல்லாம சாக்ரிஃபைஸ் இல்ல, சாக்ரிஃபைஸ் இல்லாம ப்ரொவிஷன் இல்ல. அப்போ ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்துறார். ஈசாக்க இங்க கூட்டிட்டு போகிறாங்க இல்லையா? ஈசாக்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாலேயே அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஈசாக்க கூட்டிட்டு போன்னு சொல்றார். போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏன் நீங்க அவருடைய வல்லமைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரே பிள்ளை, 100 வருஷம் இருந்து பெற்ற பிள்ளை, தவமா இருந்து பெற்ற பிள்ளை, அநியாயமா இப்படி கர்த்தர் பலி கொடுக்க சொல்றாரே. கர்த்தர் உயிரை எடுக்கிறவர் இல்ல, கர்த்தர் உயிரை கொடுத்தவர். நம்ம ஆண்டவர் உயிரை கொடுத்தவர், உங்களுக்கு எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆமென். உயிரை வாங்குறவர் அல்ல, உயிரை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் ஜஸ்ட் டெஸ்ட் பண்றாரு. ஆபிரகாமுடைய ஃபெய்த் அங்க டெஸ்ட் பண்ணப்படுது. ஆபிரகாம், உன் மகனை கூட்டிட்டு போ. ஆபிரகாம் கூட்டிட்டு போ. போய் அவனை பலியிடு என்று சொன்ன பொழுது எதுவுமே பேசல. ஆபிரகாம் he submitted completely, he obeyed to the Lord. Such a wonderful, miraculous incident.
ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நிகழ்வு வேதத்தில் இருக்குமானால் இதுதான், அது இதுதான். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் எடுத்துட்டு போறான். ஈசாக்கு கூட கேட்கிற எங்கப்பா போறோம் அப்படின்னு. ஆமென், வாப்பா அப்படின்னு சொல்லி ஆமென் கூட்டி கொண்டு போறார். சோ ப்ரொவிஷன் இல்லாம கர்த்தர் உன்னை போக சொல்லியிருக்க மாட்டார். உன்னை ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் போன்னு சொல்றாரா, உனக்கு அங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்திட்டு தான் ஆண்டவர் அங்க போன்னு சொல்லியிருப்பார். உன்ன இடத்த உனக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு தேசத்துக்கு அனுப்புறாரா, அல்லது ஒரு கிராமத்துக்கு அனுப்புறாரா, அல்லது உனக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு உனக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரு இதை போ அப்படின்னு சொல்லி, நீ அறியாத இடமா இருக்கலாம், புரியாத காரியமா இருக்கலாம், உனக்கு தெரியாத மொழியா இருக்கலாம், தெரியாத பாஷை மக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங் எல்ஸ். எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், தைரியமா புறப்பட்டு போ. ஏன்னா ஒரு ப்ரொவிஷனை ஆயத்தப்படுத்தாம தேவன் உன்னை அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டார். ஆனா கண்டிப்பா சொல்ற ஆண்டவர் சொல்லி போகணும். நான் என் இஷ்டத்துக்கு நான் ஒரு மலையில போய் ஏறி உட்காந்து ஆண்டவரை எனக்கு ஒரு ப்ரொவிஷனை தாரும்னு கேட்டா டெஃபினட்டா காட் செய்ய மாட்டார். புரிஞ்சுக்கோ. ஆமென். இது என் இஷ்டத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது தேவனுடைய சமூகத்தில் தேவன் தீர்மானிக்கிற விஷயம். அப்ப ஆவிக்குரிய மக்களை கேளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை கேளுங்கள். அப்போ தேவன் சொல்லுகிற இடத்துக்கு போகணும். அது தூரம் பார்க்க கூடாது, சூழ்நிலையை பார்க்க கூடாது, பிரச்சனையை பார்க்க கூடாது, தேவைகளை பார்க்க கூடாது. தேவைகளை எதிர்பார்க்காமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம போனீங்கன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் தேவைகள் சந்திக்கப்படும். தட்ஸ் ஆல். சிம்பிள் கான்செப்ட். ஆனா நீங்க தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி இப்படிதான் தேவன் கிரியை செய்வார் அப்படி நீங்களே ஒரு எல்லையை போட்டுக்கிட்டு, நீங்களே அந்த ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு, அந்த வளையத்துக்குள்ள உட்கார்ந்து உங்க விசுவாசத்தை குறுக்கி வைத்துக் கொண்டு, அது அல்லது உங்க விசுவாசத்தை நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைத்துக் கொண்டு உங்க எதிர்காலத்தை குறித்து பல கேள்வியோடு நீங்க இருப்பீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்றேங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எத்தனை மிஷனரிகளை பற்றி நம்ம படிக்கிறோம். மொழி தெரியாத மிஷனரிகள், மொழி தெரியாத, கலாச்சாரம் தெரியாத, திடீர்னு கூப்பிட்டு அந்த தேசத்துக்கு போன்றார். போனாங்கல்ல. ஆமென். ஒரு ஹட்சன் டெய்லர் சைனாவை நோக்கி புறப்பட்டு போனாரா, போகலையா? போக முடிஞ்சில்ல. ஒரு ரைமான் லுல் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், the first missionary one who sent for the Islamic people in Turkey, துருக்கி தேசத்துக்கு தேவன் அனுப்புறாரு. யோசிச்சு பாருங்க. மொழி, மதம், இனம் எதை பற்றியும் தெரியாத மனிதர்களை தேவன் எத்தனை தேசத்தில் அனுப்பி இருக்கிறாரு. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை தேவன் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பலையா? இல்ல இந்தியாவுக்கு ஒரு வில்லியம் கேரிய தேவன் அனுப்பலையா? எத்தனை ஊழியர்களை தேவன் அனுப்பினார். நல்லா கவனிச்சுக்கீங்க. ஒரு ப்ரொவிஷனை இங்க ஆயத்தப்படுத்தி தான் தேவன் அழைப்பை கொடுக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கும். என்ன ஆண்டவர் படைச்சாரு, என்னையா ஆண்டவர் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு, என்னையா ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு, இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கீழ்ப்படிதல். மோரியா மலைன்னு சொன்னாரா, மோரியா மலைக்கு போ. தேவன் காட்டுகிற கிராமம், வில்லேஜ், அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போ. ப்ரொவிஷனை ஆயத்தப்படுத்தாம தேவன் உனக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்க மாட்டார். இந்த இளைய தலைமுறையினர், ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு பிசினஸ், சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல உனக்கு டோர்ஸ் ஓபன் பண்ணுவார். ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், என்ன ஆண்டவரே நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? டோன்ட் வரி, ஒரு ப்ரொவிஷனை தேவன் வச்சிருப்பார். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கண்ணுக்கு தெரியாது. பலிக்கு எடுக்கிற நேரம் வரைக்கும் ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் கண்ணுக்கு தெரியல. அங்க ஒரு ரெவலேஷன் தேவைப்படுது. ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லணும், பாரு அங்க ஆட்டுக்குட்டியை பாரு அப்படின்னு. அப்பதான் அது அவன் கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவு நேரம் அது தெரியலையே. யோசித்துப்பார். ஆமென். அதனால உங்க கண்கள் திறக்கப்படட்டும், உங்க சிந்தனையில தேவன் பெரிய காரியங்களை வைப்பாராக. So don't limit your God's provision.
கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நீ என்ன செய்யாத, ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில நீ மதிப்பு குறைத்து எடை போட்டு விடாதே. ஆமென். வேதத்தில் திருப்பினீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? ஆமென். குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு தான் உன்னை தேவன் ஒரு புதிய இடத்துக்கு அனுப்பியிருப்பார். குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு தான் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்திருப்பார். நான் மாம்சத்துல யோசிப்பேன், ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, எதனால இந்த சம்பவங்கள் சூழ்நிலைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். எல்லாமே அவருடைய நோக்கத்தின்படி நடக்குது. எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி நடக்குது. எல்லாமே அவருடைய முன்குறித்தலின்படியாக நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது காட்ஸ் ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென். ஏற்கனவே சங்கீதம் 91 உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க சங்கீதம் 91 முழுவதுமாய் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த மறைவும் நிழலும் உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. அடுத்து காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் ப்ரொடெக்ஷன், அன்லிமிட்டெட் ஹீலிங் பவர், அன்லிமிட்டெட் ப்ரொவிஷன்ஸ், அன்லிமிட்டெட் மிராக்கிளஸ் பவர். கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க. நம்ம அறிவுக்கு எட்டாத பல விஷயம், நம்ம ஞானத்துக்கு எட்டாத பல விஷயம், நம்முடைய புத்திக்கு எட்டாத பல விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுங்க. இவைகளை எல்லாம் கடந்து போகத்தக்கதாக, இவைகளை எல்லாம் தாண்டி கடந்து செல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். பல சூழ்நிலையில நாம் அதை புரிந்து கொள்வது இல்லை. அன்லிமிட்டெட் ப்ரொடெக்ஷன். இப்படிதான் மிரக்கல் நடக்கணும்னே கிடையாது. இப்படிதான் தேவன் உங்களை பாதுகாக்கணும்னே கிடையாது. வேற எந்த விதத்துல வேண்டுமானாலும் தேவன் உங்களை பாதுகாக்க முடியும். நமக்கு தெரியாது ஏன் தேவன் நம்மளை கொண்டு போய் ஒரு லாக்டவுன்ல உட்கார வச்சு நம்மளை வீட்டில் அடைச்சார் அப்படின்னு. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வார்ஃபேர் இருக்கும். இந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும். எனக்கு தெரியாது. என்னை கேரி ஆற்றங்கரையில கர்த்தர் கொண்டு போய் ஏன் உட்கார வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. என்னை சிங்ககபில கொண்டு போய் ஒரு நைட் ஃபுல்லா போட்டார் எனக்கு தெரியாது. ஒருவேளை தானியேல் சிங்ககபிக்கு போகாம வீட்டில் இருந்திருந்தானா அவனுடைய எதிரிகள் அன்னைக்கு நைட் அவனை கொண்டு கூட போட்டிருக்கலாம். இவனுங்களுக்கு சிங்கம் பெஸ்ட்னு சொல்லி தான் ஆண்டவர் சிங்ககபிக்கு அமைச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது. we don't know God's plan. கர்த்தருடைய திட்டம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அக்னி சூளையில தூக்கி போட்டா சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ. ஒருவேளை அங்க போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில தேவன் யாரை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சார், எதுக்காக வச்சார் யாருக்கும் தெரியாது. எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ் டு ப்ரொடெக்ட் காட்ஸ் பீப்புள். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சிக்கணும். நீங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? எஸ் அப்படின்னா நீங்க போங்க, நீங்க சுகமாவீங்க. சுகமானாங்களே, அற்புதம் கிடைச்சிச்சே, பாதுகாப்பு வருமே,
கண்டிப்பா வரும். எந்த நிலைமையிலும் பாதுகாப்பார். பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இருக்கின்றார். ஆவிக்குரிய மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். Don't limit God's power. Don't limit God's anointing. கர்த்தர் அளவில்லாமல் அவருக்கு ஆவியை பொழிந்தருளி இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். So don't limit God's anointing. Don't limit God's provision. Don't limit God's miracle. Don't limit God's healing. And don't limit God's protection. Everything is unlimited. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான பூரணமான வெற்றியை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபை நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. இப்பொழுது உம்முடைய மகிமை, இப்பொழுது உம்முடைய கிருபை, இப்பொழுது உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கர்த்தர் வழி நடத்தும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும், உங்க நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.